வணக்கம். இனிமையானதொரு காலை பொழுதில் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி. இன்றைய தினம் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகளை, முக்கியமான செய்திகளினுடைய விரிவானதும் சுயாதீனதுமான கருத்துக்களை வழங்குவதற்காக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொஹிடீன் அவர்கள். இன்றைய தினம் மிக முக்கியமானது ஒரு தினம். இன்றைய செய்திகளை நாம் பார்க்கின்ற போது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம் நேற்று நள்ளிரவோடு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக புதிய அரசாங்கத்தின் படி அவர்களுடைய 100 நாள் வேலை திட்டத்தின் பிரகாரம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதும் கூட ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படவில்லை. அரசாங்கத்தினுடைய 100 நாள் வேலை திட்டங்கள் என உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குறுதி அளிக்கப்பட்ட விடயங்களை நிறைவேற்ற முடியாத காரணத்தினாலும் மற்றும் இன்னொரு அரசியல் சிக்கல்களினாலும் ஏப்ரல் 23 பாராளுமன்றம் கலைக்கப்படாமல் அதன் பின்னர் தான் நாட்டிலே மிக முக்கியமான சட்டமான சட்ட திருத்தமான 19வது திருத்த சட்டம் இங்கே நடைபெற்றது. அதற்கு பிறகு 20வது திருத்தச் சட்டத்தின் பின்னர் தான் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்தவர்கள் கோரிய நிலையிலே ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்பதாக தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவோடு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதாக ஜனாதிபதி வர்த்தமான அறிவித்தல் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்திகள் தான் இன்று அனைத்து பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி பாராளுமன்றம் கலைப்பு, ஜூலை 6 முதல் 13 நண்பகல் வரை வேட்புமனு தாக்கல், ஆகஸ்ட் 17ஆம் தேதி தேர்தல் என்பதுதான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்பாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது என்பதுதான் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. அதே போன்று தினமின பத்திரிகையிலும் கூட மகாச்சந்தைய ஒகோஸ்து தா ஹத்வனிதா பார்லிமெண்ட்டுவே விசுருவாய் என்பதான பிரதான தலைப்புச் செய்தியை தான் தினமின பத்திரிகையும் தந்திருக்கின்றது. அதே போன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையில் பார்க்கின்ற போது டிசால்வ்ட் என்பதாக ஒரு பெரியதொரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள். பார்லிமெண்டரி போல்ஸ் ஆன் ஆகஸ்ட் 17th, நொமினேஷன் டு பி கோல்ட் ஃப்ரம் ஜூலை 6 to 13 என்பதுதான் டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளிலும் இதையே நாம் பிரதான தலைப்புச் செய்தியாக பார்க்கலாம். கூடவே டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இன்னும் ஒரு உப செய்தியையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹை ப்ரொஃபைல் கமிட்டி டு ஸ்டியர் யூஎன் பீஸ் கம்பெயின் என்பதான ஒரு செய்தியையும் தந்திருக்கின்றது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு புதிய உயர்மட்ட குழுவை நியமித்திருக்கிறார்கள். அடுத்த பொதுத் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பதாக வேட்பாளர்களை தெரிவு செய்வதிலிருந்து அனைத்து நடவடிக்கைகளுக்குமான ஒரு உயர்மட்ட குழுவையும் நியமித்திருப்பதான செய்தியையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட செய்தி. இந்த பாராளுமன்றம் எப்போது கலையும் என்பதுதான் எல்லோரும் கேட்டு வந்த கேள்வி. அந்த கேள்விக்கு நேற்றிரவு பதில் கிடைத்திருக்கின்றது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஒரு பாரிய அரசியல் மாற்றம் இடம்பெற்றது. ஜனவரி மாதம், அதாவது கடந்த ஆண்டு 2014ஆம் ஆண்டின் கடைசி காலகட்டம் வரையில் ஒரு அசைக்க முடியாத ஒரு மாய சக்தியாக இருந்த ஒரு தலைமைத்துவம் தான் மஹிந்த ராஜபக்ச என்ற தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவத்துக்கு சவால் விடுப்பவர் யார் என்பது தான் அரசியல் அரங்கில் கேட்கப்பட்டிருந்த ஒரு பாரிய கேள்வியாக இருந்தது. இந்த தலைமைத்துவத்துக்கு சவால் விடுக்கலாம் என்ற நம்பிக்கையை சிவில் அமைப்புகள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்த போதிலும் கூட அந்த சவாலை யார் எதிர்கொள்வது? மாதுலுவாவை சோபித்த தேரரா, ரணில் விக்ரமசிங்கவா, அல்லது மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களா, பல்வேறு பேர்கள், சரத் பொன்சேகாவா என்றெல்லாம் கூட பெயர்கள் அடிப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவை மீண்டும் களமிறக்குவதா என்றெல்லாம் பலரும் பல்வேறு தரப்பினரும் யோசித்து கொண்டு ஒரு குழப்பம் அடைந்த நிலையில்தான் திடீரென ஏற்பட்ட ஒரு மாற்றம்தான் மைத்ரிபால சிறிசேன என்பவர் அந்த சவாலை எதிர்கொள்ள முன்வந்தது. சுமார் 57க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகளின் உதவியோடு, ஆதரவோடு, அவர்களுடைய அனுசரணையோடு இந்த மஹிந்த ராஜபக்ச என்ற அந்த மாயையை முறியடிப்பதற்கு தான் தயார் என்று அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராகவும் அப்போதைய சுகாதார அமைச்சராகவும் மிகவும் பொறுப்பான ஒரு பதவியில், பொறுப்பான இடத்தில் இருந்த மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய தலைவரான மஹிந்த ராஜபக்சவை நேரடியாக அரசியல் களத்தில் சந்திப்பதற்கு தயார் என கூறி ஒரு பொது வேட்பாளராக களமிறங்கினார். அன்று முதல் அவர் பொது வேட்பாளராக களமிறங்கியது முதல் அவருடைய பக்கம்தான் ஆதரவு சரியத் தொடங்கியது என்பதை நாங்கள் அந்த தேர்தல் பிரசார கால வரலாற்றின் போது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மஹிந்த ராஜபக்சவின் பின்னால் இப்போது இருப்பது போன்றுதான் ஒரு பெரிய கூட்டம் அன்றும் இருந்து கொண்டிருந்தது. அவருடைய தேர்தல் பிரசார கூட்டங்களில் அதிகளவான மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். அவருடைய பிரசாரம் கூட மிகவும் பிரம்மாண்டமான அளவில் வீதிகளில் எங்கு பார்த்தாலும் போஸ்டர்களும் கட் அவுட்களும் என்ற நிலையில் தான் காணப்பட்டது. குறிப்பாக ஒரு சில நகர்ப்புற வீதிகளில்
ஒவ்வொரு மின் கம்பங்களிலும் கூட மஹிந்த ராஜபக்சவின் கட் அவுட்டுகள் வைக்கப்படும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரசாரத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் காணப்படாத மிக பாரிய அளவிலான பிரசாரமாக அது இருந்தது. இருந்தாலும் கூட அந்த பிரசார மாயைகளை எல்லாம் முறியடித்து சுமார் 4 லட்சம் மேலதிகமான வாக்குகளால் தெரிவானவர் தான் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவானவுடன் ஆட்சி மாற்றம் ஒன்றும் ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக அதுவரை காலமும் நீண்ட காலம் எதிர்க்கட்சியில் இருந்தவர் என்ற வரலாற்று பெருமைக்குரிய ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டார். மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய தேர்தல் பிரசார காலத்தின் போதே குறிப்பிட்ட முதலாவது விடயம் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் 24 மணித்தியாலத்துக்குள் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பேன் என்று. எனவே அந்த ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக தெரிவு செய்வேன் என்ற அந்த அறிவிப்பின் காரணமாக அவருக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு பலமாக இருந்தது. அந்த வாக்கு பலத்தில் தான் மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய அரசியல் பலத்தை எஞ்சிய சக்திகளை கட்டி எழுப்பினார் என்று கூறலாம். அந்த அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்த ஆட்சி ஜனவரி 9ஆம் தேதி முதல் தேர்தல் முடிவுகள் வெளியான கையோடு தொடங்கியது. அரசாங்கம் ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை முன்வைத்திருந்தது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பல்வேறு வாக்குறுதிகள் மக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தன. அந்த பல்வேறு சட்டங்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. ஆனால் இந்த 100 நாள் திட்டம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியோடு முடிவடைந்தது. அந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முடிவடைந்த காலப்பகுதிக்குள் இந்த அரசாங்கம் முன்வைத்த பல உறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்ற முடியாமல் போனது. அதற்கு அப்பால் பல உறுதிகள் நிறைவேற்றப்பட்டும் இருக்கின்றன. குறிப்பாக வாழ்க்கை செலவு குறைப்பு, வாழ்க்கை சுமை அதிகரிப்பு நீக்கப்பட்டமை, சம்பள அதிகரிப்பு, ஏனைய கொடுப்பனவுகளின் அதிகரிப்பு, இவ்வாறு பல நன்மைகள் மக்களை சென்றடையக்கூடிய விதத்திலும் அரசாங்கம் தன்னுடைய திட்டங்களை முன்னெடுத்தது. ஆனால் பொதுவாக பேசப்பட்ட இலங்கை அரசியல் யாப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள், மக்களுக்கு தகவல் உரிமையை அறிந்து கொள்வதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாக்குறுதி, இப்படி பல விடயங்கள் சிக்கல் மிக்கதாகவே காணப்பட்டன. எனவே ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டம் முடிவடைந்த போதிலும் கூட பாராளுமன்றத்தை கலைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இன்னும் சில திட்டங்கள் எஞ்சி இருப்பதால் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கான ஒரு கால அவகாசம் தற்போதைய தலைமைத்துவங்களுக்கு தேவைப்பட்டது. குறிப்பாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு இந்த கால அவகாசம் தேவைப்பட்டது. வாக்குறுதிகளை மக்கள் முன்வைத்தவர் அவர்தான். எனவே அவர் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான தன்னுடைய நிலைப்பாட்டில் தொடர்ந்து உறுதியாக இருந்தார். அதன் அடிப்படையில் மிகவும் சிரமப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் 19வது திருத்தச் சட்டம் மூலம் இலங்கை அரசியல் யாப்பின் 19வது திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அதன் மூலம் ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்கள் சில குறைக்கப்பட்டன. அந்த அதிகாரங்கள் சில குறைக்கப்பட்டன. இருந்தாலும் கூட அந்த குறைக்கப்பட்ட அதிகாரங்களை செயற்படுத்த முடியாத ஒரு நிலைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆணைக்குழுக்கள் பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த இடத்தில் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகு இந்த நாட்டில் பலராலும் விரும்பப்படுகின்ற தேர்தல் மாற்ற முறை ஒன்று அவசியம் தேவை என்று பெரிதாக பேசப்பட்டது. தேர்தல் வாக்குறுதி இது சம்பந்தமாக அளிக்கப்பட்டிருந்தது. எனவே தேர்தல் முறையில் ஒட்டுமொத்த மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் புதிய தேர்தல் முறை ஒன்றை அறிமுகம் செய்வதற்காக 20வது திருத்தச் சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் பகீரத பிரயத்தனங்களை மேற்கொண்டது. ஆனால் கடைசி வரையில் 20வது திருத்தச் சட்ட மூலத்தை கொண்டு வர முடியாமல் தான் இப்பொழுது இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. 19வது திருத்தச் சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் கூட 19வது திருத்தச் சட்டத்தின் மிக முக்கிய அம்சங்களாக குறிக்கப்பட்டவை சுயாதீன ஆணைக்குழுக்கள். அதில் மிகவும் பிரதானமானது அரசியல் சாசன சபை, கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் சாசன சபை. இந்த அரசியல் சாசன சபை அமலுக்கு வந்தால்தான், அதனை செயற்படுத்தினால்தான் அதனைத் தொடர்ந்து ஏனைய சுயாதீன குழுக்களை, போலீஸ் ஆணைக்குழு, பொது நிர்வாக ஆணைக்குழு, தேர்தல் ஆணைக்குழு, கணக்காய்வு குழு, இப்படி பல குழுக்களை நியமிக்கக்கூடியதாக இருக்கும். அவை அனைத்தும் சுயாதீன ஆணைக்குழுக்களாக இருந்து ஒரு சுயாதீனமாக அவை செயற்பட்டால்தான் இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சி, உண்மையில் 100% நல்லாட்சி நிலவுகின்றது என்பதற்கான அத்தாட்சியாக அவை அமையும். ஆனால் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பின்னர், குறிப்பாக 19வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அமளி துமளிகள் பற்றி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக தொடர்ந்து பல தகவல்களை தெரிவித்திருந்தோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்கின்ற பிரிவினர் இந்த பாராளுமன்றத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்துக்குள் தொடர்ந்து அடாவடித்தனம் புரியும் ஒரு நிலைமை தான் தொடர்ந்து காணப்பட்டது. இதனால் அரசாங்கம் நினைத்தபடி ஐக்கிய தேசிய கட்சிக்கு
ஒரு சிறுபான்மை அரசாங்கமாக இருந்தபடியினால் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் பல விடயங்களை நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை ஆதரவு தேவைப்பட்டது. அந்த பெரும்பான்மை ஆதரவு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்துக்கு முழுமையாக கட்டுப்படாமல் அவருடைய தலைமைத்துவத்துக்கு சவால் விடுக்கும் ஒரு போக்கில் சென்று கொண்டிருந்ததை தான் கடந்த காலங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அவர்களாலும் ஆதரவு கிடைக்கவில்லை. அவர்களிலிருந்து பிரிந்து செயற்படுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினர் முழுக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான பிரிவினரால் அது சூழப்பட்டிருந்ததால் அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கவில்லை. எனவே அரசாங்கம் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த பாராளுமன்றம் கடைசி காலத்தில் எப்படி செயற்பட்டது என்று சொன்னால், பாராளுமன்றம் முன்னாள் உறுப்பினர்கள், மரணமடைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்காக அனுதாப பிரேரணைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு பாராளுமன்றமாகத்தான் செயற்பட்டது. எனவே வெறும் அனுதாப பிரேரணைகளை மட்டும்தான் அதில் நிறைவேற்ற முடியுமே தவிர மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அரசாங்கத்தின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் பிரயோகிக்கக்கூடிய எந்தவிதமான சட்டங்களையும் எந்தவிதமான தீர்மானங்களையும் நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு பாராளுமன்றம் என்ற ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த பாராளுமன்றம் தள்ளப்பட்டது. இந்த பாராளுமன்றத்துக்குள் தான் இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக இரவாக உறுப்பினர்கள் தங்கியிருந்து ஒரு போராட்டம் நடத்திய ஒரு சம்பவமும் இடம்பெற்றது. அது போராட்டம் என்று அன்றைய காலகட்டத்தில் கூறப்பட்டாலும் கூட அதன் பின்னர் வந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக தந்திருந்தோம். இரவாக சபா மண்டபத்துக்குள் வெறும் கேளிக்கைகளும் கோமாளித்தனங்களும் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையின் பாராளுமன்றத்தில் ஒரு கருப்பு தினம் என்று கூட, கரும்புள்ளி இடக்கூடிய ஒரு தினம் என்று கூட அந்த தினத்தை நாங்கள் வர்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பாராளுமன்றத்தின் நிலைமை மோசமானது. இருந்தாலும் கூட அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை இந்த பாராளுமன்றத்துக்கான ஆயுள் காலம் சட்டப்படி இருக்கின்றது. அது தெரிவு செய்யப்பட்ட காலம் முதல் 6 வருடங்கள் என்று பார்க்கின்ற பொழுது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தான் இந்த 6 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. இன்னும் சுமார் 10 மாதங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த 10 மாதத்தை விட்டுவிட்டு 1 மாதம் அல்லது 1 வாரம் 2 வாரம் கூட தங்களுக்கு தேவையான வகையில், குறிப்பாக அரசாங்கத்துக்கு தேவையான வகையில், ஜனாதிபதிக்கு தேவையான விதத்தில் இந்த பாராளுமன்றத்தை முன்னெடுத்து செல்வது மிகவும் சிரமமான ஒரு நிலை என்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைய தொடங்கியது. பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. இப்போதைய அரசியல் பிரச்சனைகளுக்கு, அரசியல் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரே மார்க்கம் இந்த பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு மக்களிடம் சென்று புதிய ஆணையை பெற்று புதிய தேர்தல் ஒன்றை சந்தித்து புதிய பாராளுமன்றத்தை நிறுவுவதுதான் என்று தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச ரீதியாக கூட இலங்கை தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவில் ஒரு பிரச்சினை காத்திருக்கின்றது. செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பான அந்த அறிக்கை வெளியிடப்படவிருக்கின்றது. எனவே அந்த அறிக்கைக்கு முகம் கொடுப்பதற்கு அரசாங்கம் ஒரு கொள்கை மிக்க சில விடயங்களை பாராளுமன்றத்தினூடாகவும் செய்ய வேண்டியிருக்கும். எனவே அதற்கும் புதிய பாராளுமன்றம் ஒன்று தேவைப்பட்டது. இப்போது இருக்கின்ற பாராளுமன்றத்தை வைத்துக்கொண்டு சர்வதேச பிரச்சினைக்கு முகம் கொடுக்க முடியாது, உள்ளூர் பிரச்சினைக்கு முகம் கொடுக்க முடியாது என்ற நிலைமை காணப்பட்ட ஒரு பின்னணியில்தான் நேற்றிரவு பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த பாராளுமன்ற கலைப்பு அறிவித்தல் இப்பொழுது வெளியாகிருக்கின்றது. பெரும்பாலும் புதன்கிழமை இந்த பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்ற ரீதியில் தான் கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டன. இருந்தாலும் புதன்கிழமை அவ்வாறு நடக்கவில்லை. நேற்றும் பாராளுமன்றம் கூடியிருக்கின்றது. நேற்று கூட கோப் அறிக்கை தொடர்பாக ஒரு விடயம் பாராளுமன்றத்துக்கு வந்த பொழுது அதனை ஜூலை மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று சபாநாயகர் அறிவித்திருந்தார். அவருக்கே தெரியாது நேற்றிரவு இந்த பாராளுமன்றம் கலையும் என்று. ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நேற்று இந்த பாராளுமன்றத்தை கலைத்திருக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த பாராளுமன்ற கலைப்பு தொடர்பாக அந்த வர்த்தமானியில் கையொப்பமிட்ட நேரம் முதல், அந்த நிமிடம் முதல் பாராளுமன்றம் கலைந்து விடுகின்றது என்பதுதான் சட்டப்படியான நிலையாக இருக்கின்றது. அதன் பிறகு வர்த்தமானி அறிவித்தல் வெளியாவது, வேணி அறிவித்தல்கள் அச்சு மூலம் வெளியாவது, அதெல்லாம் வேறு விடயம். ஆனால் அவர் கையொப்பமிட்ட அந்த நிமிடத்திலிருந்து இந்த பாராளுமன்றம் இப்பொழுது கலைந்து விட்டது என்பதுதான் உறுதியாக இருக்கின்றது. இதன்படி நேற்று வெளியாக இருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல்களின்படி தேர்தலுக்கான திகதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அடுத்த பொது தேர்தலுக்கான வேட்பு மனு ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை 1 வார காலத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்றும், அடுத்த புதிய பாராளுமன்றம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கூடும் என்றும் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சில பத்திரிகைகளில் நாங்கள் விரிவான தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஆகஸ்ட் மாதம்
இந்த பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டாம் என்று கல்வித்துறை சார்ந்த பலர் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். எப்படியாவது இந்த பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இழுத்துச் சென்று ஆகஸ்ட் மாதம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவடைந்த பின்னர் இதனை நடத்துவதற்கான ஒரு திகதியை குறிப்பது தான் உசிதமானது என்று பல்வேறு தரப்பினர் கல்வித்துறையினர் ஜனாதிபதி வரைக்கும் இந்த விடயத்தை கொண்டு சென்றிருந்தார்கள். ஆனால் அதனை விட அரசியல் அழுத்தங்களும் நெருக்கங்களும் அதிகரித்ததன் காரணமாக வேறு வழியின்றி நேற்றிரவோடு இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு இப்பொழுது ஆகஸ்ட் 17 தேர்தல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாணவர்கள் பரீட்சைக்காக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் காலப்பகுதி இறுதிக்கட்ட காலப்பகுதி பிரசார காலப்பகுதியாக இருக்கும், தேர்தல் பிரசார காலப்பகுதியாக இருக்கும். எனவே கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. படிக்கின்ற மாணவர்களின் படிப்பை குழப்பாமல் தங்களுடைய கர்மங்களை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, 17ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருக்கின்றது. திங்கட்கிழமை தேர்தல் நடத்தப்படுகின்ற பொழுது இந்த கல்வி திணைக்களம், அதாவது பரீட்சைகள் திணைக்களம் ஏற்கனவே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான கால அட்டவணையை இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு அது இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அது தன்னுடைய கால அட்டவணையை சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னரேயே இணையதளங்கள் வழியாக வெளியிட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த கால அட்டவணையின் பிரகாரம் 17ஆம் தேதியும், அதாவது தேர்தல் நடைபெறவிருக்கின்ற 17ஆம் தேதியும் ஒரு பாடத்துக்கான வினாப்பத்திரம் இருக்கவிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஆங்கில பாடம் அன்றைய தினம் இடம்பெறவிருப்பதாகத்தான் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கின்றது. எனவே மாணவர்கள் இப்பொழுது ஒரு சிக்கலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். கல்வி திணைக்களம் ஒரு சிக்கலை எதிர்நோக்கி இருக்கின்றது. தேர்தல் பணிக்கு ஆசிரியர் சமூகத்தின் ஆதரவு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்றது. பல்வேறு கர்மங்களில் ஆசிரியர் சமூகம் ஈடுபடுத்தப்படுவது உங்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் இப்பொழுது பரீட்சை விடயங்களில் கவனம் செலுத்தவும் வேண்டும். தேர்தல் கடமைகளில் அவர்கள் எவ்வாறு பங்கேற்கப் போகின்றார்கள், அல்லது இந்த தேர்தல் தினத்தன்று வாக்குச்சாவடிகளாக, பெரும்பாலும் வாக்குச்சாவடிகளாக பாவிக்கப்படுவது பாடசாலைகளாக இருக்கும். எனவே பாடசாலைகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஒன்று நடைபெறுகின்ற பொழுது எப்படி அதனை வாக்குச்சாவடியாகவும் பாவிக்க முடியும்? தேர்தல் ஆணையாளர் தான் மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். எனவே தேர்தல் ஆணையாளர் தான் இது தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார். இப்பொழுது இதனை சமாளிப்பது எப்படி என்ற முடிவுகளை அவர் தான் எடுக்க வேண்டியிருக்கின்றார். இன்னமும் தேர்தல் ஆணையாளர் தன்னுடைய நிலைப்பாடுகள் எதுவும் பற்றி உத்தியோகபூர்வமாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. அவருக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது முதல் 2 வார கால அவகாசம் இருக்கின்றது அது தொடர்பான ஏற்பாடுகளை இறுதி கட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு. எனவே அதற்குள் அவருடைய கர்மங்கள் இன்று முதல் அல்லது நாளை மறுதினமாகும் பொழுது அவரிடமிருந்து சில அறிவித்தல்களை எதிர்பார்க்கலாம் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே கட்சிகளின் பிரசார பணிகளும் இப்பொழுது தீவிரமடைய தொடங்கி இருக்கும். பெரும்பாலும் ஏற்கனவே கட்சிகள் இந்த நியமனங்களை யாருக்கு வழங்குவது, வேட்பாளர்களை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது தொடர்பாக கவனங்களை செலுத்தி வந்திருக்கின்றன. எல்லோருக்கும் தேர்தல் ஒன்று வரப்போகின்றது என்று தெரியும், ஆனால் அது எப்போது என்பதில் தான் ஒரு சிக்கல் இருந்தது. இப்பொழுது அந்த சிக்கல் தீர்க்கப்பட்டிருக்கின்ற நிலை, அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அடுத்த கட்டமாக அவர்கள் விரைவாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஐக்கிய தேசிய கட்சி நேற்று பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று தெரியாமலேயே நேற்று கூடிய அதன் முக்கிய உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய முக்கிய உறுப்பினர்களும் சேர்ந்து எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எவ்வாறான பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், மக்கள் மத்தியில் எப்படி தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்லலாம் என்பது தொடர்பாக விரிவாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது. கரு ஜயசூரிய, மலிக் சமரவிக்ரம, கபீர் ஹாஷிம், நிசங்க நாணயக்கார, தயா பெல்பொல ஆகியோர் அடங்கிய ஒரு உயர்மட்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உயர்மட்ட குழு கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் பேரிலும் அவருடைய ஆலோசனையின் பேரிலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கின்றது. பெரும்பாலும் அடுத்த பொது தேர்தலை இலக்கு வைத்து வீடு வீடாக சென்று பிரசாரம் செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பாரிய திட்டத்தை வகுத்திருக்கின்றது என்பதை தான் அந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கரு ஜயசூரிய இதில் பிரதான பங்கேற்கவிருக்கின்றார். கரு ஜயசூரிய அடுத்த பொது தேர்தலில் கட்சி சார்பாக இந்த மாவட்டத்திலும் போட்டியிட மாட்டார் என்று ஒரு சில ஊர்ஜிதமற்ற தகவல்கள், ஆனால் மிகவும் உறுதியான தகவல்களாக வெளியாகியிருக்கின்றன. அவருக்கு தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனத்தை கொடுத்துவிட்டு முழு அளவில் அவரை நாடு முழுவதும் இந்த தேசிய ரீதியான பிரசாரத்தில் பயன்படுத்துவதற்கு கட்சி திட்டமிட்டிருக்கின்றது என்ற தகவல்களையும் அது தொடர்பாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய கட்சிகளின் வியூகங்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எப்படி தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது, மஹிந்த ராஜபக்ச என்ன செய்ய போகின்றார், அவர்தான் இப்பொழுது இந்த தேர்தலில் மிகவும் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுபவர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக வருவாரா அல்லது ஒரு தனிப்பிரிவாக வருவாரா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ன செய்ய போகின்றது,
ஏனைய சிறிய கட்சிகள் எவ்வாறு ஜேவிபி எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றது என்பதை அடுத்தடுத்த காலங்களில் மிகவும் சூடான வியூகங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என்று நம்புகின்றோம். இதே நேரத்தில் மைத்ரி மஹிந்த சந்திப்பு தொடர்பான கருத்துக்களும் வந்திருக்கின்றன. நேற்றைய தினம் நாங்கள் பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் நேற்று முன்தினம் சந்தித்து கொண்டதாகவும் இரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் நேற்றைய தினம் பத்திரிகை செய்திகள் தெரிவித்தன. நாங்களும் கூட சுயாதீன செய்தி பார்வையில் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். ஆனால் அந்த குறித்த சந்திப்பு நிகழவில்லை என இரு தரப்பும் மறுப்பு தெரிவித்திருக்கின்ற செய்தியை இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கின்ற போது மைத்ரி மஹிந்த சந்திப்பை இரு தரப்பும் மறுப்பு என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சந்திப்பொன்று இடம்பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளை ஜனாதிபதியின் ஊடக பிரிவு நேற்று வெள்ளிக்கிழமை மறுத்திருக்கும் அதேவேளை ராஜபக்சவின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ரொஹான் வெளிவிட்டவும் அந்த செய்தியில் உண்மை இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். சபாநாயகரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த சகோதரருமான சமல் ராஜபக்சவின் வாசஸ்தலத்தில் வியாழக்கிழமை இரவு முன்னாள் ஜனாதிபதிக்கும் தற்போதைய ஜனாதிபதிக்கும் இடையில் இரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்டு சில பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் ஜனாதிபதி சிறிசேனாவின் ஊடகப் பிரிவு அச்சந்திப்பை மறுத்திருந்தது. ஜனாதிபதி சிறிசேனாவின் ஊடகப் பிரிவு நேற்று மறுப்பறிக்கையை விடுத்திருந்ததை தொடர்ந்து ராஜபக்சவின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ரொஹான் வெளிவிட்டவும் இந்த செய்திகளில் உண்மையில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை போட்டியிட வேண்டாம் எனவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் பிரசாரத்திற்கு ஆதரவு அளிக்குமாறும் ஜனாதிபதி சிறிசேன மஹிந்தவிடம் கோரிக்கை விடுத்ததாக தகவல் அறிந்த அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏசியன் மிரர் இணையதளம் நேற்று தெரிவித்திருந்தது. சபாநாயகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாதிரியான கோரிக்கையானது இப்போது மிகவும் காலம் கடந்ததென்ற நிலைப்பாட்டில் ராஜபக்ச இருந்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தான் அரசியலுக்கு திரும்பி வருவது முக்கியமான வலியுறுத்தல் எனவும் அத்தகையதொன்றை புறக்கணிக்க முடியாதென்றும் ராஜபக்ச கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பை அடுத்து மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் வாசஸ்தலத்தில் வியாழன் இரவு இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்வு ஒன்றில் ராஜபக்ச கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முதலில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ராஜபக்ச ஜனாதிபதி சிறிசேனவை சந்திக்க அங்கிருந்து சென்றதாகவும் அதன் பின் ஒரு மணித்தியாலத்தின் பின்னர் மீண்டும் திரும்பி வந்ததாகவும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வட்டாரங்கள் தெரிவித்தன. ஐக்கிய தேசிய கட்சியின் மடியில் படுத்து தாலாட்டு கேட்கும் கட்சியாக சுதந்திர கட்சி இருக்கக்கூடாதென்று மஹிந்த ராஜபக்ஷ அங்கு கூடியிருந்த சுதந்திர கட்சி எம்பிக்களிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. பிரசன்ன ரணதுங்கவின் இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் சுதந்திர கட்சியின் எம்பிக்கள் சுமார் 87 பேர் கலந்து கொண்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. கட்சி ஐக்கியத்திற்காக எதனையும் செய்ய விரும்புகிறார் மஹிந்த என்பதான ஒரு தலைப்பும் வெளிவந்திருக்கின்றது. டிலான் பெரேரா அவர்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையிலே. இந்த செய்தியை பார்க்கின்ற போது பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்றுவது தொடர்பாக தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக சுதந்திர கட்சி மற்றும் நேச அணிகளின் தலைவர்கள் உறுப்பினர்களுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்துக்களை பெற்று வருவதில் ஆர்வத்துடன் இருப்பதாக சுதந்திர கட்சி பேச்சாளர் டிலான் பெரேரா நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறார். கட்சியை ஐக்கியப்படுத்த அவர் எதனையும் செய்வதற்கு விரும்புகின்றார் என்றும் டிலான் பெரேரா கூறியுள்ளார். தனது ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அதிக இடஒதுக்கீட்டை வழங்கப்பட்டால் தான் போட்டியிடுவதில்லை என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி இணங்குவாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே கட்சியை ஐக்கியப்படுத்த அவர் எதனையும் செய்வதற்கு விரும்புகின்றார் என்று டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை சுதந்திர கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக செயற்பட அமைக்கப்பட்ட 6 உறுப்பினர்கள் கொண்ட குழு மஹிந்த ராஜபக்சவுடன் நடத்திய கலந்துரையாடல் பற்றி கேட்கப்பட்ட போது அந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவும் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதாகவும் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கின்றார். 6 பேர் கொண்ட குழுவில் டிலான் பெரேராவும் இருக்கின்றார். இரு முகாம்களும் ஒன்றுபட்டு தேர்தலுக்கு முகம் கொடுத்தால் கட்சி வெற்றி பெறுவது உறுதி எனவும் அவர்கள் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகையதொரு கட்சியை இலங்கையில் பார்ப்பதற்கு இந்தியா விரும்பும் என்றும் இந்து பத்திரிகைக்கு பேட்டி அளித்த போதே டிலான் பெரேரா இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அதேபோன்று இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. நீண்ட நாட்களின் பின் சபையில் பசில் ராஜபக்ச என்பதான செய்தியை அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் நீண்ட நாட்களின் பின் சபையில் பசில் ராஜபக்ச என்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையிலும் கூட 5.5 மாதங்களின் பின் சபைக்கு வந்த பசில் எம்பி தினேஷ் பந்துல அருகில் சென்று கைலாகு என்பதாக அந்த செய்தி செல்கின்றது. நீதிமன்றத்தால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச நீண்ட நாட்களின் பின்னர் சபை அமர்வில் பங்கேற்றார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அவருக்கு தினேஷ் குணவர்தன மற்றும் பந்துல ஆகிய இருவரும் சென்று கைலாகு கொடுத்து வரவேற்றதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி
தேர்தல் நடக்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. தேர்தல் ஆணையாளர்களுடைய ஓய்வு தொடர்பான செய்திகளையும் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையாளர் மஹிந்த ஓய்வு பெற்றார் என்பதுதான் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றது. அதேபோன்று தினகரன் பத்திரிகையிலே தேர்தல்கள் ஆணையாளர் அரசு சேவையில் இருந்து ஓய்வு, ஆணைக்குழுக்கள் அமைக்கும் வரையில் பணிகள் தொடர விருப்பம் என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தினமின பத்திரிகையிலும் கூட மெக்கோ விசுருவாமையை என்பதான ஒரு செய்தியை தினமின பத்திரிகை தந்திருக்கின்றது. ஏனைய ஆங்கில பத்திரிகைகளிலும் கூட இந்த செய்திக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அமைதி தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தன்னுடைய 60வது வயதை கடந்த நிலையில் நேற்றுடன் அவருடைய உத்தியோகபூர்வமாக அவருடைய பதவி காலத்திலிருந்து அவர் ஓய்வு பெற வேண்டிய தினமாக இருக்கின்றது. அதன் பிரகாரம் அவர் தனிப்பட்ட முறையில் ஓய்வூதிய திணைக்களத்துக்கு வந்து ஒரு அரசாங்க ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறுகின்ற பொழுது என்னென்ன நடைமுறைகளை கையாள வேண்டுமோ, என்னென்ன விண்ணப்பங்களை செய்ய வேண்டுமோ, என்னென்ன படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் முறைப்படி செய்து தான் உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெறும் அந்த நிலைக்கு அவர் வந்திருக்கின்றார். ஆனாலும் கூட சட்டப்படி அவரால் ஓய்வு பெற முடியாது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற அந்த சட்ட சிக்கலாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தயானந்த திசாநாயக்காவுக்கு ஏற்பட்ட கதி. அவர் சுமார் 65 வருடங்களை கழிந்தும் கூட அவரால் ஓய்வு பெற்று செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அவர் தன்னால் இதற்கு மேல் தொழில் புரிய முடியாது, என்னை இந்த தொழிலிருந்து விடுவியுங்கள், நான் ஓய்வு பெற வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மனுவை கூட தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவை மிகவும் கருணையோடு விசாரித்த உச்சநீதிமன்றம், உங்களுடைய நிலைமை எங்களுக்கு புரிகின்றது, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம், உங்களுடைய உணர்வுகள் எங்களுக்கு புரிகின்றன, ஆனாலும் சட்டப்படி எங்களால் எதுவும் செய்ய முடியாது, உங்கள் மீது நாங்கள் அனுதாபப்படுகின்றோம், நீங்கள் தொடர்ந்து பதவியில் இருக்கத்தான் வேண்டும் என்ற ரீதியில் அவருக்கு தீர்ப்பொன்றை வழங்கியது. எனவே இந்த அரசியல் யாப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கல் காரணமாகவே இந்த நிலைமை காணப்படுகின்றது. இலங்கை அரசியல் யாப்பின் பிரகாரம் கடைசியாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த 19வது திருத்தச் சட்டத்தின் பிரகாரமும் கூட சுயாதீனமான ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதில் தேர்தல் ஆணையகம் பற்றி குறிப்பாக குறிப்பிட்டிருக்கின்ற அந்த அரசியல் யாப்பில் புதிய தேர்தல் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் வரை தற்போது இருக்கின்ற தேர்தல் ஆணையாளர் தான் அதற்கான பதவிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும், புதிய ஒருவரை நியமிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தயானந்த திசாநாயக்காவுக்கு காலப்போக்கில் சில சலுகைகளின் அடிப்படையில் அவருக்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு மஹிந்த தேசப்பிரிய இப்பொழுது அந்த பதவிக்கு வந்திருக்கின்றார். இவரும் கூட இப்பொழுது 60வது வயதை கடந்து வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை வந்திருக்கின்ற போதிலும் கூட, அதற்கு அவர் தயாராக இருக்கின்ற போதிலும் கூட அவரால் செல்ல முடியாது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற சட்ட பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த சுதந்திரமான தேர்தல் ஆணைக்குழு செயற்பட வேண்டுமானால் அதற்கு முன்னோடியாக அரசியல் சாசன சபை அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நியதியாக இருக்கின்றது. ஆனால் அரசியல் சாசன சபையை நிறுவுவதற்கு கடைசி கட்ட முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த பாராளுமன்ற காலத்தில், நேற்று கலைக்கப்பட்ட பாராளுமன்ற காலத்துக்குள் அரசாங்கம் தன்னால் முடியுமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது. 3 சிவில் உறுப்பினர்கள் இந்த குழுவுக்கு நியமிக்கப்பட வேண்டும். ஆரம்பத்தில் அது 7 சிவில் உறுப்பினர்கள் என்றிருந்து பிறகு ஒரு வார திருத்தங்கள் செய்யப்பட்டு 7 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 3 சிவில் சமூக உறுப்பினர்களும் என்ற நிலைமை வந்தது. இந்த சிவில் சமூக உறுப்பினர்களின் பெயர்கள் கூட பிரேரிக்கப்பட்டன. ஆனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த ஆதரவு தரப்பினர் அதற்கு தொடர்ந்து தடை விதித்து பல்வேறு வேண்டப்படாத பிரச்சனைகளை எழுப்பி, கேள்விகளை எழுப்பி அதனை தொடர்ந்து தாமதித்து வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் கூறப்பட்டிருந்த விமர்சனம் தான் அவர்களை பொறுத்த மட்டில், அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த ஆதரவு தரப்பினரை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இந்த ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படுவதில் எந்தவிதமான உடன்பாடும் இல்லை, இந்த ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படாமலேயே அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அது இப்பொழுது பூர்த்தியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அரசியல் சாசன சபை இதுவரை நியமிக்கப்படவில்லை. இந்த அரசியல் சாசன சபை நிறைவேற்றப்பட்டால்தான், நியமிக்கப்பட்டால்தான் அதன் கீழே ஏனைய சபைகள், ஏனைய ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட முடியும். அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழு ஒன்றை உருவாக்க முடியாத நிலையில் மஹிந்த தேசப்பிரிய தான் தொடர்ந்தும் தேர்தல் ஆணையாளராக பணியாற்ற வேண்டும் என்ற நிலைமைதான் இப்பொழுது தொடர்ந்து நீடிக்கின்றது. இன்றைய தேசிய பத்திரிகையில் மற்றொரு செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று ஓரிரு தினங்களாக நாங்கள் ஒரு செய்தியை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம்.
20வது திருத்தச் சட்டம் தொடர்பாகவும் தேர்தல் முறை மாற்றம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போது சரியான அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்றும் நேற்று முன்தினம் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது அமைச்சரவையிலே எங்களுக்கு பேசுவதற்கு இடம் கொடுக்கின்றார்கள் இல்லை, ஜனாதிபதி ஆக வேண்டும் என்கின்ற கனவோடும் ஆசையோடும் இருப்பவர்கள் எங்களை பேச விடாமல் தடுக்கின்றார்கள் என்பதான குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்திருந்த அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன அவர்கள், இந்த அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பின் கதவால் தான் இந்த ஆட்சிக்குள் வந்தவர். கடந்த 7வது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய உயிரை பணயம் வைத்து கட்சிக்குள் நுழைந்திருந்தோம், புதியதொரு அணியை உருவாக்கியிருந்தோம். ஆனால் கடைசி நேரம் வரையிலும் அவர் இந்த புதிய அணியோடு இணைந்து கொள்ளாமல் மக்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து கொண்டதன் பிற்பாடு, முஸ்லிம்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து கொண்டதன் பிற்பாடு இறுதி நேரத்தில் வந்து சேர்ந்தவர் தான் அவர். இவ்வாறு வந்து சேர்ந்து புதிய ஆட்சி அமைக்கப்பட்டதன் பிற்பாடு மௌனமாகவே தொடர்ந்தும் இருந்து வந்தார். இப்பொழுது மீண்டும் பேசத் தொடங்கி இருக்கின்றார் என்பதான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதே நேரத்தில் இது தொடர்பாக தொடர்ந்தும் அவரிடம் வினவப்பட்ட போது நேற்றைய தினமும் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன அவர்கள். அந்த கருத்திற்கு அமைவாக ஜனாதிபதி பதவிக்கு ஆசைப்படுகின்ற ஒருவர் என்பதாக குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள் என்பதாக செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு இவர் பதில் அளிக்கின்ற போது, ஜனாதிபதிக்கான ஆசை யாரிடம் இல்லை, எல்லோருக்கும் ஜனாதிபதியாக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது. அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் கூட ஜனாதிபதியாக ஆக முடியும் என்று தெரிவித்ததோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். ஜனாதிபதியாவதற்காக தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்வதற்கு ரவுஃப் ஹக்கீம் தயாராக இருப்பார் என்பதான ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்திற்கான ஒரு மறுப்பு அறிக்கையை அதே போன்று தன்னுடைய விசனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள். அந்த செய்தியை நாம் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. ராஜிதவின் கருத்து என்னையும் மதத்தையும் அவமதிக்கும் செயல், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் விசனம் என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி கதிரைக்கு ஆசைப்பட்டு நான் மதத்தை கூட மாற்றிக்கொள்வேன் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறிய கருத்து என்னையும் நான் பின்பற்றும் மதத்தையும் மக்களையும் அவமதிக்கும் செயல் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக ஏற்பட்டுள்ள அரசியல் நிலவரம் எனும் தலைப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த விசேட செய்தியாளர் மாநாடு நேற்று பத்தரமுல்லை வோட்டசேஜ் ஹோட்டலில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அங்கு அவர் தொடர்ந்து கூறுகையில், அமைச்சரவையில் எமது குரல்கள் அடக்கப்படுகின்றன என்று நான் பாராளுமன்றத்தில் கூறிய கருத்தை அமைச்சர் ராஜித சேனாரத்ன தன்னை சுற்றி பேசியதாக கருத்தில் கொண்டு செய்தியாளர் மாநாட்டில் என்னை பற்றி மிக ஆவேசமாக கூறியிருந்தார். என்றாலும் அமைச்சரின் கூற்று குறித்து நான் அலட்டிக் கொள்ளவில்லை. அரசியலில் இவ்வாறு ஆளுக்கால் குறை கூறிக்கொள்வது வழமையாகும். இருந்தபோதும் ஜனாதிபதி கதிரை எனக்கு கிடைப்பதாக இருந்தால் நான் மதத்தை கூட மாற்றிக்கொள்ளலாம் என அவர் கூறியிருப்பது என்னையும் நான் பின்பற்றும் மதத்தையும் எனது மக்களையும் அவமதிக்கும் வகையில் இருப்பதை இட்டு நான் கவலைப்படுகின்றேன். மேலும் அமைச்சரவை பேச்சாளர் என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற ஒருவர் இவ்வளவு தூரம் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஆவேசப்படுவது பொருத்தமில்லாததாகும். இதற்கு முன்பும் இவர் முன்னுக்கு பின் முரணாக பேசி பொறுப்பில்லாத அமைச்சராக இருப்பதுடன் அமைச்சரவையின் பேச்சாளர் என்ற அந்தஸ்தையும் இழந்து வருகின்றார் என்று தெரிவித்த கருத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சரவை பேச்சாளர் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்திருந்தன. குறிப்பாக அவருடைய கருத்துக்கள் நேற்று முன்தினம் கூட 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பிற்பாடுதான் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்பதாக கூறியிருந்தார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதிக்கு வேட்பாளர் பதவியோ தேசிய பட்டியலோ எதுவுமே வழங்கப்படாது என்பதாக கூறியிருந்தார். அதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆதரவு அணியினர் இவர் பொய் கூறுகின்றார் என்பதாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். இவ்வாறு பல கருத்துக்கள் 6 பேர் கொண்ட குழு மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்ததாக கூறியிருந்தார். ஆனால் அன்றைய தினம் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை, அதற்கு பின்னர் தான் நடந்தது. எனவே ராஜித சேனாரத்ன பற்றி நாங்களும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தொடர்ந்து உங்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தோம். எப்பொழுதுமே முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்துக்களை சரியான அதாவது தயார்படுத்தல் இன்றி தான் அவர் இந்த அமைச்சரவை கூட்டங்களை அறிவிக்கின்ற அந்த முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் மாநாட்டுக்கு வந்து பேசி கொண்டிருந்தார் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். எனவே ரவுஃப் ஹக்கீம் குறிப்பிட்டிருப்பது போல் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் உண்மையிலேயே விசனப்படக்கூடிய கருத்துக்களாகத்தான் இருக்கின்றன. ஒருவருக்கு மதம் என்பது அவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே ஒரு பதவிக்காக ஒரு மதத்தை கூட விட்டு கொடுப்பார் என்று தெரிவித்திருப்பது உண்மையிலேயே அந்த மதத்தையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு காரியமாகத்தான் கருத வேண்டியிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக ராஜித சேனாரத்ன இன்னும் பொறுப்புடன் இனி வரும் காலங்களிலாவது தன்னுடைய கருத்துக்களை மக்களால் நம்பக்கூடிய வகையில், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் முன்வைப்பார் என்று சொன்னால் மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். ஆம்,
இதே நேரத்தில் அடுத்த பிரதான செய்தியை நாம் பார்க்கின்ற போது கடந்த வாரம் ஒரு முக்கியமான அறிக்கையை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு உலகின் பயங்கரவாத இயக்கங்கள் தொடர்பான அந்த அறிக்கையிலே இலங்கையில் யுத்தம் நிறைவுற்ற போதும் கூட பயங்கரவாதம் இன்றும் இருக்கின்றது, அதாவது இலங்கைக்கு வெளியே புலம்பெயர்ந்த விடுதலை புலிகள் அமைப்பு இன்னும் இயக்கத்திலே இருக்கின்றது என்பதான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இது தொடர்பான பல்வேறு கருத்து பரிமாற்றங்களையும் எதிர்வாதங்களையும் நாங்கள் கடந்த நாட்களிலே இந்த இலங்கை அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரிடம் நாங்கள் பார்த்திருந்தோம். புதியதொரு இன்னுமொரு அறிக்கையும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்றது நேற்றைய தினம். அது தொடர்பான செய்திகளுக்கும் இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பது, கடந்த வருடமும் பாரிய மனித உரிமை மீறல்கள், வடக்கில் இராணுவம் போலீஸ் கெடுபிடி, அமெரிக்கா குற்றச்சாட்டு என்பதான ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அதே போன்று தினகரன் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மீறப்படுவதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு, இலங்கையில் மக்களால் ஆட்சி மாற்றம் பிந்திய அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை எனவும் தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகையும் தந்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை ராஜாங்க திணைக்களம் அல்லது வெளிநாட்டு திணைக்களத்தின் சார்பாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை சம்பவங்கள் தொடர்பானதாகத்தான் இந்த அறிக்கை அமைந்திருக்கின்றது. 2014ஆம் ஆண்டுக்கான மனித உரிமைகள் சம்பந்தமான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை என்று குறிப்பிடப்படும் இந்த அறிக்கையில் இலங்கை தொடர்பாக இந்த காலப்பகுதிக்குள் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னர் 2014ஆம் ஆண்டு என்பது 2014 டிசம்பர் 31 வரையான காலப்பகுதி. இந்த டிசம்பர் 31 2014ஆம் ஆண்டு வரை இலங்கையில் இருந்தது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த 2014ஆம் ஆண்டிலும் இலங்கையில் மனித உரிமைகள் பாரிய அளவில் மீறப்பட்டிருக்கின்றன. மனித உரிமைகள் பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றன என்பதுதான் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் மற்றும் விடுதலை புலிகளின் அபிமானிகள் என நம்பப்பட்டவர்கள் அல்லது அபிமானிகள் என கருதப்பட்டவர்கள் தொடர்ந்தும் தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன, அவர்கள் நெருக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவமும் போலீசாரும் தொடர்ந்து மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். காணாமல் போவது, கண்டபடி கைது செய்வது, தடுத்து வைத்தல், சித்திரவதை, தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்களை சித்திரவதைக்குள்ளாக்குவது, பெண்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம், பெண்கள் மீதான ஏனைய வகையிலான துஷ்பிரயோகங்கள், அவர்கள் மீதான வல்லுறவுகள் என்பன தொடர்பான பல சம்பவங்களுக்கு இராணுவமும் போலீசாரும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மாதிரியான மோசமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போருக்கு பின்னரும் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னரும் கூட இந்த சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னரும் ஆட்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். சட்டத்துக்கு புறம்பான முறையில் படுகொலைகள் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றன. ஊடக அடக்குமுறை தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றது. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீதான நெருக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மீதான அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றன. மேலும் அரசாங்கத்துக்கு விரோதமானவர்கள் அல்லது அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் என கருதப்படும் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். குற்றவாளிகளுக்கு சட்டத்திலிருந்து ஒரு வகையான விடுபாட்டு உரிமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக சில குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட போதிலும் கூட அவர்களுக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாமல் இருக்கின்றன. துணை ஆயுத குழுக்களின் செயற்பாடுகள் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றன. 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றன. உயர் இராணுவ வலயங்கள் காரணமாக இந்த பகுதிகளில் குடியேறிய மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து நின்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய சுதந்திரம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அரசு அதிகாரிகளும் இராணுவத்தினரும் போலீசாருமாகத்தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட சம்பவங்கள் மிக சொற்பமாகவே இருக்கின்றன. மிக சொற்பளவு அதிகாரிகள் தான் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பலருக்கு விடுபாட்டு உரிமை வழங்கப்பட்டது போல் அவர்களுடைய விடயங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் யுத்தத்தின் கடைசி காலப்பகுதியில் பல்வேறு மனித உரிமை மீறல்களும் ஏனைய மோசமான சம்பவங்களும் யுத்த குற்றங்களும் இடம்பெற்றதாக
பரவலாக கூறப்படுகின்றது. ஆனால் அவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நபர் மீதும் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையில் 2015 ஜனவரி 9ஆம் தேதிக்கு பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இடம்பெற்ற சம்பவங்கள் பற்றி எதுவுமே பேசப்படவில்லை. எல்லாமே 2014ஆம் ஆண்டுக்குள் இடந்த சம்பவங்களாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே 2014ஆம் ஆண்டு இலங்கை அமெரிக்காவின் பார்வையில் ஒரு நல்ல நிலையில் இருக்கவில்லை. மனித உரிமைகளை பொறுத்த மட்டில் இலங்கை 2014ஆம் ஆண்டு கடைசி வரையில் ஒரு மோசமான பார்வையிலேயே இருந்திருக்கின்றது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்க்கலாம். காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை இன்று திருமலையில் என்பதான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இன்று சனிக்கிழமை முதல் திருகோணமலை மாவட்டத்தில் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டு ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. இன்று முதல் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்த ஆணைக்குழு திருகோணமலை மாவட்டத்தில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை சாட்சியங்களை பதிவு செய்ய உள்ளது. அத்துடன் இன்று சனி மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமைகளில் மூதூர் பிரதேச செயலகத்தில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன. அவ்விரு தினங்களில் மூதூர், சேருவில, ஈச்சிலம்பற்று மற்றும் கிண்ணியா, தம்பலகாமம் ஆகிய 5 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 326 பேர் சாட்சியம் அளிப்பதற்கென அழைக்கப்பட்டுள்ளார்கள். 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகளில் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் காணாமல் போனோர் பற்றிய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மொரவவ, பதவி சிரிப்புர, கோமரங்கடவெல, குச்சவெளி, கந்தளாய் ஆகிய 5 பிரதேச செயலக பிரிவில் உள்ளவர்கள் சாட்சியம் அளிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன என்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படம் ஒன்றை பார்க்கலாம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற வைபவத்தில் புதிய அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளடக்கிய கையேடு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்ட போது எடுத்த புகைப்படத்தை தான் வீரகேசரி பத்திரிகை அதனுடைய முதற் பக்கத்திலே தந்திருக்கின்றது. இது தொடர்பாக நாம் ஒரு செய்தியை நேற்று பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஸ்ப்ரே கோலாவுக்கு தடை, மாணவர்களை இலக்கு வைத்து பாடசாலைகளுக்கு அருகில் விற்பனை, போதையேற்றக்கூடிய ஒரு வகை இரசாயனம் அதிகளவில் சேர்ப்பு, விநியோகத்தை தடை செய்யுமாறு சுகாதார அமைச்சு உத்தரவு என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட மினிஸ்ட்ரி பேன்ஸ் ஸ்ப்ரே கோலா என்பதான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது அண்மை காலங்களில் ஊடகங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த ஸ்ப்ரே கோலா என்ற விடயமாக இருக்கின்றது. இது கொக்கோ கோலா, பெப்சி கோலா போன்று அந்த போத்தல்களில் வருகின்ற பானம் உடைத்து அப்படியே வாயில் வைத்து குடிக்கின்ற பானமோ அல்லது கிளாஸ் ஒன்றில் ஊற்றி பருகுகின்ற பானமோ அல்ல. இது வாயை திறந்து ஸ்ப்ரே செய்ய வேண்டும். இந்த பானத்தை ஸ்ப்ரே செய்து தான் அதன் சுவையை ரசிக்க வேண்டும், அதன் உணர்வை ரசிக்க வேண்டும் என்ற இது நிலை இருக்கின்றது. சில தனி நபர்கள் இதனை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்து இலங்கையில் பரவலாக விநியோகித்து வருகின்றார்கள். குறிப்பாக பாடசாலைகளை மையப்படுத்தி மாணவர்கள் வாழுகின்ற பகுதிகளில் தான் இந்த பானம் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு வகையான போதை பானம் என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இதை பாவிக்கின்ற பல மாணவர்கள் ஊடகங்களால் பேட்டி காணப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தனியார் ஊடகங்கள், இலத்திரனியன் ஊடகங்கள் இந்த மாணவர்களை பேட்டி கண்டு இவர்களிடமிருந்து இது தொடர்பான கருத்தை கேட்டிருக்கின்றது. அப்பொழுது இந்த பானத்தை கடையிலிருந்து வாங்கி அவர்கள் வாயை திறந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தெளித்து விட்டு கூறுகின்றார்கள். இது தங்களுக்கு உற்சாகமூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இதனை வாயில் தெளித்தவுடன், ஸ்ப்ரே பண்ணியவுடன் எங்களுக்கு ஒரு வகையான இனம் புரியாத உணர்வு ஏற்படுகின்றது, ஒரு மிதமிஞ்சிய சந்தோஷம் கிடைக்கின்றது என்றெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு போதைப்பொருள் பாவனையாளர் போதை தலைக்கேறிய நிலையில் என்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துவாரோ அவ்வாறான உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த மாணவர்களும் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். 5ஆம் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களில் இருந்தே இந்த பழக்கம் இருந்து வருகின்றது. கடைகளில் மிக சீப்பான விலைக்கு, மிகவும் மலிவான விலைக்கு இந்த பானம் விற்பனை செய்யப்படுகின்றது. இதனை அடுத்து தான் இது பரவலாக இந்த தகவல் வெளியாகி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பான தேடுதல்களை நடத்தி பார்த்த பொழுது இது முழுக்க முழுக்க போதைப்பொருள் கலந்த ஒரு பானம் என்று தெரிய வந்திருக்கின்றது. மாணவர்களை வழிகெடுப்பதற்காக, அவர்களை போதைப்பொருளுக்கு படிப்படியாக அடிமையாக்குவதற்காகத்தான் இவ்வாறான காரியங்கள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன என்று தெரிய வந்திருக்கின்றது. சுகாதார அமைச்சு
சற்று காலம் தாழ்த்தி தான் இந்த விடயத்தில் தன்னை சுதாகரித்து கொண்டு இப்பொழுதுதான் விழித்து கொண்டு என்ன நடக்கின்றது என்பதை பார்த்திருக்கின்றது. அந்த வகையில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த ஸ்ப்ரே கோலா பானங்களுக்கு இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. கடைகளில் எங்காவது கண்டால் மக்கள் அது தொடர்பாக உடனடியாக அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கோ அறிவிக்கும்படி கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். சுகாதாரத்துறை அதிகாரிகள் நாடு முழுவதிலும் இதனை தேடி கண்டுபிடித்து போலீசாரின் நடவடிக்கையோடு இதனை தேடி கண்டுபிடித்து சுற்றி வளைப்புகளை நடத்தி இந்த பானங்களை கைப்பற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்தில் பெருந்தொகையான இந்த ஸ்ப்ரே கோலாக்கள் இப்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை துறைமுகத்திலிருந்து இன்னும் வெளியேற்றப்படவில்லை. அவற்றை துறைமுகத்திலிருந்து வெளியேற்றாமல் தடுத்து வைத்து சந்தைக்கு விடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருந்தது. மாணவர்கள் விரைவாக இதற்கு அடிமையாகி வந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பாடசாலைகளில் மாணவர்களுடைய அந்த இயல்பான நடவடிக்கைகளில் மாற்றங்களை அவதானித்த ஆசிரியர்கள் செய்த முறைப்பாட்டின் விளைவாகத்தான் இது என்ன நடக்கின்றது என்று தேடி பார்த்த பொழுதுதான் இந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது. எனவே சமூகத்தை, குறிப்பாக மாணவ சமூகத்தை பாரிய அளவில் பாதிக்கின்ற இந்த விடயத்தில் சமூகம் என்ற ரீதியில் பெற்றோரும் மற்றும் பாடசாலை ஆசிரியர் சமூகமும் ஏனையவர்களும் கவனம் செலுத்தி இது தொடர்பான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதை தான் இந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற போது மாணவர்களுக்கு சுய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் விதைக்கக்கூடிய ஒரு தலைவராக நம் கண்முன்னே தெரிபவர் இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்றார். இலங்கைக்காக ஒரு விஜயத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். அறிவு பொருளாதாரத்தில் சக்தி சவால்கள் எனும் தலைப்பிலான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகத்தான் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். இலங்கையிலே மாணவர்களே நேற்று பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே சந்தித்திருந்தார். அதே போன்று அங்கே உரையாற்றியும் இருந்தார். அதே போன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் சந்தித்திருந்தார். எனவே அவர் தொடர்பான செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பிரதானமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கை சரியான பாதையில் பயணிக்கின்றது, பசுமையான நாட்டை கட்டியெழுப்ப மீள் சுழற்சி வளப்பாவனை அவசியம் என்கிறார் அப்துல் கலாம் என்பதுதான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையை பார்க்கின்ற போது உணவு உற்பத்தி திட்டம், கல்வி அறிவு வீதம், போதைப் பொருள் ஒழிப்பு செயற்பாடுகள், ஜனாதிபதி மைத்திரிக்கு அப்துல் கலாம் பாராட்டு என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கின்றது. அதே போன்று தினமின பத்திரிகையிலும் கூட ஜனாதிபதி வெடப்பிலிவெல்லட்ட இந்திய ஹிட்டப்பு ஜனாதிபதிகே பிரசாதே என்பதான ஒரு செய்தியை தினமின பத்திரிகை தந்திருக்கின்றது. அதே போன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட இது தொடர்பான செய்தியை தரப்பட்டிருக்கின்றது. ஒன்லி 3 people can teach ரைசஸ்னஸ் இன் ஹார்ட் என்பதாக டாக்டர் கலாம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது தொடர்பான செய்திகளுக்கு அனைத்து பத்திரிகைகளும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்கலாம். இந்த சக்தி வளம், மாற்று சக்தி வளங்கள் தொடர்பாக ஆராய்கின்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்ற இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி, இந்தியாவின் நவீன பாதுகாப்பு துறையின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர், மிசைல் மேன் என்ற ஒரு பெயரும் அவருக்கு இருக்கின்றது, ஏவுகணை மனிதன் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. அந்த அளவு பிரபலம் பெற்ற அப்துல் கலாம் நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் சுமார் 1500 இலங்கை மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு முக்கிய உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அங்கு அவர் தெரிவித்த சில கருத்துக்களைத்தான் உங்களுடைய சிந்தனைக்காக இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அதி உயர் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவர்கள் மூவர் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த மூவரும் முதலாவது தாய், இரண்டாவதாக தந்தை, மூன்றாவதாக அந்த மாணவனின் அல்லது அந்த பிள்ளையின் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தாய், தந்தை, ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களால் தான் அதி உயர் ஒழுக்கமிக்க பிள்ளைகளை உருவாக்க முடியும். அதி ஒழுக்கமிக்க போதனைகளை இவர்களால் தான் பிள்ளைகளுக்கு வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அபிவிருத்தி என்பது ஒரு கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தமது நடவடிக்கைகளில் அதி உயர் ஒழுக்கத்தை பேணும் பிரஜைகள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்புகளின் மூலம்தான் இந்த அபிவிருத்தியை கட்டியெழுப்ப முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார். எனவே அபிவிருத்திக்கு தனி மனித ஒழுக்கம் மிகவும் அவசியமானது என்பதை அவர் இங்கு வலியுறுத்தி இருக்கின்றார். மனிதனுடைய 4 நிலைகளை அவர் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். முதலாவதாக மனிதன் ஒரு பிள்ளை என்ற நிலையில் இருக்கின்றான், சைல்டு. ரெண்டாவதாக அவன் ஒரு டீனேஜ், பருவ வயது மாணவனாக, மாணவியாக அல்லது பருவ வயது பிள்ளையாக இருக்கின்றார். மூன்றாவதாக வளர்ந்தோர், க்ரோன் அப் என்ற நிலைக்கு வருகின்றார். கடைசியாக அவர்கள் தலைவர்களாக மாறுகின்றார்கள் என்று அப்துல் கலாம் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் ஒரு பிள்ளை
பிள்ளை பருவத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு தா, எனக்கு இதை தா, எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று மற்றவர்களை வேண்டி நிற்கும் ஒரு நிலையில் இருக்கின்றது. இரண்டாவதாக பருவ வயதை அவர்கள் அடைகின்ற பொழுது, டீனேஜுக்கு வருகின்ற பொழுது, எம்மால் இது முடியும், நாங்கள் பார்த்து கொள்வோம், நீங்கள் தலையிடாதீர்கள் என்று பெற்றோரையும் மற்றவர்களையும் வேண்டிக் கொள்ளும் நிலைக்கு அவர்கள் வருகின்றார்கள். மூன்றாவதாக வளர்ந்த ஒருவர் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது நாம் இதனை இணைந்து செய்வோம், ஒரு கூட்டமாக நாங்கள் இதனை மேற்கொள்வோம் என்ற ஒரு பக்குவத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள். நான்காவது கட்டமாகத்தான் அவர்கள் தலைவர்களாக வருகின்றார்கள். தலைவராக வருகின்றவர் தான் என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை உங்களுக்கு தர முடியும், வழங்க முடியும் என்ற நிலைக்கு வருகின்றார் என்று இந்த 4 கட்டங்களையும் மாணவர்களுக்கு விவரித்து கூறியிருக்கின்றார். கல்வி பாதையில் சென்றால்தான் உங்களால் எதை வழங்க முடியும் என்ற சிந்தனை உங்களுக்குள் உருவாகும். அதாவது கல்வி பாதையில் சென்றால்தான் நீங்கள் சிறந்த தலைவர்களாக உருவாக முடியும். எனவே தலைமைத்துவத்துக்கு கல்வி மிகவும் அவசியம் என அப்துல் கலாம் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த தலைமைத்துவமற்ற கல்வி என்பது, மன்னிக்க வேண்டும், கல்வி அற்ற தலைமைத்துவம் என்பது ஆபத்தான விளைவுகளையே ஏற்படுத்தும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இளவயதிலும் பாடசாலைகளில் பிரவேசிக்கின்ற பொழுது, பல்கலைக்கழகங்களில் பிரவேசிக்கின்ற பொழுதே நீங்கள் உங்களால் எதை இந்த சமூகத்துக்கு வழங்க முடியும் என்ற ஒரு தீர்மானத்தோடு, ஒரு சிந்தனையோடு பிரவேசியுங்கள். அப்பொழுதுதான் அந்த சிந்தனையை நோக்கி உங்களால் செல்ல முடியும் என்று தெரிவித்திருக்கின்ற அப்துல் கலாம், இலங்கை மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் சகல துறைகளிலும் உங்களை வளர்த்து கொண்டு தலைவர்களாக உருவாக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களைத்தான் அந்த பேச்சில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இறுதியாக நாம் ஒரு செய்தியை பார்க்கலாம். அவசர கால நிலைமையின் கீழ் கட்டுநாயக்காவில் தரையிறக்கப்பட்ட எமிரேட்ஸ் பயணிகள் விமானம் தொடர்பான செய்திகளையும் அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். டெய்லி நியூஸ் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. எமர்ஜென்சி லேண்டிங் அட் BIA என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையிலும் கூட எமிரேட்ஸ் விமானம் கட்டுநாயக்காவில் அவசர தரையிறக்கம் என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. எமிரேட்ஸ் பயணிகள் விமானம் ஒன்றின் விமானிகளுக்கான அறையில் புகை அவதானிக்கப்பட்டதை அடுத்து அந்த விமானமானது அவசர கால நிலைமைகளின் கீழ் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று தரையிறக்கப்பட்டது. மேற்படி எமிரேட்ஸ் A380 விமானம் 500க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலிருந்து துபாயை நோக்கி பயணித்த வேளையிலேயே விமானிகளது அறையில் புகை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கொழும்பிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்த அந்த விமானத்திலிருந்து உதவி கோரி அழைப்பு விடுக்கப்பட்டது. தாம் விமானத்தை அவசர கால நிலைமையின் கீழ் பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த விமானத்தின் விமானிகள் தெரிவித்ததாக கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரியான கிசாந்தி திசாரா தெரிவித்த கருத்தையும் நாம் பத்திரிகைகளில் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் இன்றைய தேசிய பத்திரிகைகளில் வெளிவந்த கேலி சித்திரங்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் சிலோன் டுடே பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் முதலாவதாக. இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் மீண்டும் கையில் எடுத்திருக்கின்ற பிரசாரம். வடபகுதியில் புலிகள் தலையெடுக்கின்றார்கள், வடபகுதியில் புலிகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள், நாட்டின் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கின்றது, அது சவாலை எதிர்கொண்டிருக்கின்றது என்ற கருத்துக்களைத்தான் அவர் இப்பொழுது செல்லுகின்ற இடமெல்லாம், குறிப்பாக தென் பகுதிகளில் பெரும்பான்மையினத்தவர்கள் வாழுகின்ற இடங்களில் அவர் நடத்தி வருகின்ற அந்த விகாரை கூட்டங்களில் எல்லாம் இந்த துணைப்பொருளில் தான் அவர் பேசி வருகின்றார். அதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சிலோன் டுடே கார்ட்டூன் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து தினமின பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். தினமின பத்திரிகையின் கேலி சித்திரம் நாம் மாணவர்கள் பற்றி சற்று முன்னர் உங்களுக்கு குறிப்பிட்டோம். அப்துல் கலாமின் ஆலோசனைகள், இலங்கையில் அந்த ஸ்ப்ரே கோலா பற்றியும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இலங்கையில் மாணவர்களை பாதிக்கின்ற 2 முக்கிய விடயங்கள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அவர்கள் போதைப் பொருளுக்கு மிக வேகமாக அடிமையாகி வருகின்றார்கள். அடுத்ததாக அவர்கள் எய்ட்ஸ் நோய்க்கு ஆளாகி வருகின்றார்கள் என்ற ஒரு கவலைக்குரிய விடயமும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கார்ட்டூன் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து திவைன பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். திவைன பத்திரிகையின் கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அம்பொன்றை எய்துகின்றார். அது அம்பு சாக்கச்சாவ பேச்சுவார்த்தை என்ற அந்த வில்லாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அது எங்கு நோக்கி செல்லுகின்றது, யாரை நோக்கி செல்லுகின்றது என்பது புரியவில்லை. அவர் அந்த ஒரு 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 மோசமான ஒரு நிலையில் இருந்து கொண்டு அதை எய்துவது போல் தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லங்காதீப பத்திரிகையின் கேலி சித்திரம் மிகவும் சுவாரஸ்யமாக தரப்பட்டது. இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நிலை, இப்பொழுது பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டு விட்டது, அவரும் அடுத்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மடியில் ஒரு கால், தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அந்த மோடி கிட்டின் பாக்கெட்டுக்குள் ஒரு காலை வைத்து கொண்டிருக்கின்றார். இரண்டில் எந்த பக்கம் இழுபடுவார் அல்லது இரண்டும் இல்லாமல் கீழே விழுவாரா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த அளவில் சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சுயாதீன செய்தி பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.